இன்றைக்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற பணிகளை நாங்கள் செவ்வனே செய்து வருகின்றோம். சில பேர் சொன்னார்கள் காமராஜ் சிலைக்கு மாலை போடுவதற்கு வருவார்களா பார்ப்போம் என்று சொன்னார்கள். சவால் விட்டு சொல்கின்றோம், எந்த இடத்திலானாலும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சார், இப்போ மேகதாது அதுல வந்து கர்நாடகா வந்து அளவீடு பண்ணிட்டு இருக்கு. காவிரி தண்ணி இல்ல, அனைத்து கட்சி கூட்டல. இதை பத்தி இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல், அதுவும் குறிப்பாக டெல்டா பகுதியில் இருக்கின்ற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மேகதாது அலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து பாரதத்தினுடைய பிரதமரை அணுகி உடனடியாக அந்த பகுதியினுடைய தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் அவர் எதையோ குழப்பிக் கொண்டிருக்கின்றாரே தவிர அவர் ஆட்சி செய்யவில்லை. ஆட்சி செய்வது மட்டுமல்ல, மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அதை மட்டும்தான் செய்கின்றார்கள். இன்றைக்கு தஞ்சையில் இருக்கின்ற எல்லா பகுதியினுடைய மக்கள் இந்த முதலமைச்சரை இவர் முதலமைச்சரா, இந்த முதலமைச்சர் தேவையா என்ற கேள்வியை கேட்கின்ற நிலை இருக்கின்றது. அதாவது தவகாவில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் நம்பிக்கை இல்லை அந்த எம்எல்ஏக்கள் மேல. எம்எல்ஏக்கள் திடீரென்று எங்கேயாவது ஓடிவிடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் இது போன்ற மிரட்டல்களை ஏற்படுத்தினால் அவர்கள் போகாமல் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நிலையை இன்னைக்கு முதலமைச்சர் எடுத்திருக்கின்றார்கள். எந்த வகையாக இருந்தாலும் சரி, மொத்தமாக தவகாவுடைய எம்எல்ஏக்கள் ஒரு நாள் கிளர்ந்து எழுவார்கள், இந்த ஆட்சி கவிழும்.